தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃபைலை வந்து இன்னொரு கமிஷனருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாலும் ஐ விட்னஸா லைவா போய் ஐடென்டிஃபை பண்ணது எஸ் லக்ஷ்மி அவர்கள் தான். ஸோ அவங்ககிட்டயே இந்த கேஸ் இருந்திருந்தா கடைசி வரைக்கும் இந்த குற்றவாளி யாரு, இது எந்த பேட்டர்ல நடந்தது, யாரை மீட் பண்ணா இதுக்கு உண்ட நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லை இந்த குற்றவாளி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் ஒரு 3 மாசமா இல்லை 6 மாசமா காத்திருந்தால் கண்டிப்பா 100% எஸ் லக்ஷ்மி அவர்கள் கமிஷனர் கண்டிப்பா இந்த கொலை குற்றவாளி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க. பட் இது நடுவிலேயே உடனே ஏன் இவங்களை இடமாற்றம் செய்யணும், என்ன காரணம்? 1000 தான் அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் இருந்தாலும் காவல் அதிகாரிகளை வந்து அங்கே இங்கேன்னு மாற்றிட்டு இருந்தாலும் இந்த ஒரு கேஸில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்து இவங்க தானே. இது சீரியஸ் கேஸாக இருக்குது, பொதுமக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, அண்ணாமலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.